அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Matthew 5th chapter 7th verse. Blessed are the merciful, for they will be shown mercy. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென். Thank you Jesus. இந்த வசனத்தை கொடுத்தரே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசுவே, இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் இரக்கம் உள்ளவர்களாக உருவாக்கி வழிநடத்துங்க. உலகம் முழுவதும் அன்பு தணிந்து போற நாட்கள்ல இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இயேசுவே, சபைகள்ல கூட கிறிஸ்துவின் அன்பு வெளிரங்கமாகவில்லை. தேவனே, பாவியாக எங்கள் மேல் கிருபையாயிரும். இரக்கம் உள்ளவர்களாக எங்களை உருவாக்குங்க. எங்க மாம்சத்தின் கிரியைகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆளுகை செய்வீராக. தேவ ஆவியானவரே, எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யுங்க. ஆவியாத்மா சரீரம் முழுவதும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய அன்பு எங்க இருதயத்துல ஆளுகை செய்ய கிருபை செய்யுங்க அப்பா. O Lord and Savior Jesus Christ, teach us to be merciful towards others. பிறர்கள் மேல நாங்க இரக்கமுள்ளவர்களாக இருக்க எங்களை வழிநடத்துங்க. பிறர் எங்களை காயப்படுத்துறாங்கன்னா நாங்களும் அவங்களை காயப்படுத்தக்கூடாது. கிறிஸ்துவின் சாயலாக நாங்க நிற்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக எங்களை வழிநடத்துங்க அப்பா. உடைய அன்புனால் எங்களை நிரம்பி ஆளுகை செய்யுங்க. குயவனே, களிமண்ணாக இருக்கிற எங்களை வணைந்து ஆளுகை செய்வீராக. உமக்கு பிரியமுள்ள பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க. இரக்கம் குணம் உள்ள இருதயம் எங்களுக்கு தாங்க. அவதூறான வார்த்தைகள் வேணாம் தகப்பனே. பிறருக்கு தீங்கு நினைக்கிற சிந்தனை எங்களிருந்து நீக்கி போடுவீராக. வைராக்கியம் எடுத்து போடுங்க. கோபம் எடுத்து போடுங்க. உலக இச்சைகள் நீக்கி போடுங்க. இயேசுவே, இயேசுவின் இரக்கம் நாங்க பிறர்கிட்ட காட்டுறப்போ தேவனே, நீங்க எங்களுக்கு இரக்கத்தை தருவீர். ஆமென். Thank you Jesus. பிற மனிதர்கள் மேல எங்களுக்கு இரக்கம் வர வேண்டும். அவங்களோட சூழ்நிலைகள் ரொம்ப கடினமாக இருந்தா அவங்களுக்கு உதவுற இரக்கத்தை எங்களுக்கு தாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிற இரக்கத்தை தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கூறி அவங்கள பலப்படுத்த கிருபைகளை தாங்க. இயேசுவே, காயப்பட்டு இருக்கிற மக்களுக்கு மருந்தாங்க எங்களோட வார்த்தைகள் அவங்கள தேற்ற கிருபை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தை நாங்க அவங்க கிட்ட சொல்றப்போ அவங்க காயத்தை கட்ட வேண்டும். இயேசுவே, அதன்படி எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த பூமியில நாங்க வாழ போற நாட்கள் ஒவ்வொன்றும் உமக்காக சாட்சிகளாக, உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிற சீஷர்களாக எங்களை வழிநடத்தி செல்லுங்க. இயேசுவே, அப்பொழுது எங்களுக்கு இரக்கம் நீங்க தருவீர். உம்முடைய கிருபைதான் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகின்றதுன்னு அதை புரிந்திருக்க கிருபை செய்யுங்க. உடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை இயேசுவே. அப்பொழுது நாங்களும் பிறருக்கு எங்களை தவறாக பேசினாலும் நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. Thank you Jesus. Lord, teach us to be a testimony and a testament for you, Lord and Savior Jesus Christ. உடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. ஆமென். அப்பா, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.